அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் கொஞ்சம் மறைக்காம தம்பி அங்கெல்லாம் நீங்க தம்பி முக்தீஸ்வரன் எல்லாம் பார்க்கணும்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக சார்பிலே 4 சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ஜி முனியசாமி அவர்களே, ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மதுரை மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கே டேவிட் அண்ணாதுரை அவர்களே, வரவேற்புரையாற்றிய தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவின் செயலாளர் அருமை சகோதரி ஜெசிமா பானா அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் அன்பு தம்பி முரளி அவர்களே, திருவாடனை சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் கே பி முத்தீஸ்வரன் அவர்களே, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் கணேசன் அவர்களே, எஸ் நாகராஜ் அவர்களே, பி முருகன் அவர்களே, திருவாடனை சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் கேலக்சி முருகன் அவர்களே, பரமக்குடி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் எம் எஸ் கபிலன் அவர்களே, டாக்டர் எம் எஸ் கபிலன் அவர்களே, சகோதரி ஜெசிமா பான் அவர்களே, சகோதரர் சரவணகுமார் அவர்களே, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் முத்துராமலிங்கம் அவர்களே, சிவராமச்சந்திரன் அவர்களே, முனியசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, ராமநாதபுரம் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர் கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, சார்பினையைச் சேர்ந்த செயலாளர்களே, மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பினை நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய கழகத்தின் முன்னோடிகள் நாடாளுமன்ற தேர்தலின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களுக்கு சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டியதின் முக்கியத்தையும் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இங்கே வருகை புரிந்திருப்பவர்களில் பல பேர் புரட்சித் தலைவர் இயக்கம் கொண்ட நாள் முதல் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்தில் அந்த 30 ஆண்டுகளில் பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கடந்த 7 ஆண்டுகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நிர்வாகிகளாக, தொண்டர்களாக தேர்தல்களை சந்தித்தவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பூத் கமிட்டியின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பூத்திலையும் கிட்டத்தட்ட 1000 to 1200 ஓட்டு இருக்கும். ஒவ்வொரு பூத் பகுதியிலும்
உள்ள கட்சி நிர்வாகியோ அல்லது தொண்டரோ அந்த பகுதியை நன்கு அறிந்தவர்களை ஒரு 2 பேரை இப்பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் நீங்கள் தேர்தல் நெருங்குகின்ற சமயத்திலோ அதற்கு முன்னோ 10 பேரை பூத் கமிட்டி உறுப்பினர்களாக நீங்கள் நியமனம் செய்து அவர்கள் மூலம் தேர்தல் பணியை இப்பொழுதிலிருந்தே தொடங்கினால்தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ அல்லது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரோ போட்டியிடுகின்ற பொழுது நம்மால் வெற்றி முத்திரை பதிக்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இப்பொழுது இன்னும் 2-3 மாசம்தான் மற்ற சொந்த வேலைகளையும் மற்ற பணிகளையும் தயவு செய்து தள்ளி வைத்துவிட்டு எப்படி பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் பரீட்சைக்காக படிப்பார்களோ அதுபோல இந்த தேர்தல் பணியை இப்பொழுதே தொடங்குங்கள். குக்கர் சின்னத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது. எப்படி டிடிவி என்கிற இந்த பெயரை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்த்தார்களோ அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். குக்கர் சின்னம் இல்லாத குக்கர் இல்லாத வீடுகளே இருக்க முடியாது. அது பணக்காரர் வீடாக இருந்தாலும் சரி, ஏழை எளியவர்களின் வீடாக இருந்தாலும் சரி, குக்கர் எல்லா வீட்டிலையும் இருக்கும். அதனாலதான் அந்த சின்னத்தை எளிதாக நீங்கள் கொண்டு சேர்த்து விட முடியும். காரணம், இன்னும் சில கிராமங்கள்ல தொலைக்காட்சியோ அல்லது செய்தித்தாள்களையோ படிக்காதவர்கள், படிக்க முடியாதவர்கள் நம்மையும் அம்மாவின் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சிலர் சொல்வது நிர்வாகிகளும் மற்றும் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் சொல்வது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், டிடிவியின் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் குக்கர் சின்னம் என்பதை ஒவ்வொருவரிடம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கரிகாலன் சொன்னார், தங்கப்பாறையை எடுக்கப் போகிறோம் என்று. தங்கப்பாறை எடுப்போமோ இல்லையோ, தங்கத்தாரகை அம்மா அவர்களின் லட்சியங்களை, கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப் போகிறவர்கள் அதற்கான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். காரணம், ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையில் இருந்த அந்த 4.5 ஆண்டுகள்ல ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உண்மையான அம்மாவின் இயக்கம், உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இருக்க வேண்டிய இடம் அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்று லட்சம் தொண்டர்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒரு சில பேர் நம்பால் பலனடைந்து விட்டு இங்கு உள்ள உங்கள் உழைப்பால் கிடைத்த பதவியை விற்று பிழைப்புக்காக வேறு பக்கம் சென்று இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருக்காங்க. இன்னும் சில பேர் நமக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்கள். அது டிடிவி தினகரனுக்கு துரோகம் செய்ததல்ல, இங்கே பழனிசாமியின் ஆட்சியின் அதிகாரத்தை எல்லாம் தூக்கி புறந்தள்ளிவிட்டு 2016 அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது அதற்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள் லட்சம் பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டுகளிலே பணியாற்றி, தேர்தல்களிலே பணியாற்றி, அவர்களின் வேர்வையும் ரத்தத்தையும் சுரண்டி
இந்த இயக்கத்திலே பெற்ற பதவியை கோடிக்கு விலை பேசி விற்றவர்கள் இன்றைக்கு முகவரி இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் கூட ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் சில பேர் கேட்பாங்க, ஏங்க ஒருத்தர் அமைச்சராகவே ஆயிட்டாருன்னு. நான் அப்ப சொன்னேன், போன வருஷம் நல்ல அவருக்கு சென்னையில புரட்சி தலைவர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் இங்க இருந்து நம்ம ஏமாற்றி சேர்ந்தவர்கள் விலாசம் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று நான் சொன்னதற்கு கீழே இறங்கி நான் வேன்ல ஏறினப்ப ஒரு ஊடக நம்பர் கேட்டேன், ஏங்க ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாருன்னு. போன ஜனவரி 17 நான் சொன்னேன், இப்ப அப்படிதான் தெரியும், விளக்கு பிரகாசமா எரியும், இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஏண்டா அங்க போனோம்னு அவரு கதற அளவுக்கு நடக்கும் பாருங்கன்னு சொன்னேன். நடந்துச்சா இல்லையா? இன்றைக்கு நம்ம வருத்தப்படுறோம், நம்ம யாரையும் பார்த்து கைகொட்டி சிரிக்கிற ஈனர்கள் அல்ல, நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நினைப்பானா அவர்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு தொலைக்காட்சியில் பார்க்கிறப்ப உண்மையே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. நல்ல உடல் நலத்தோடு அவர்கள் மனதைரியத்தோடு இதெல்லாம் எதிர்த்து வெளியில வந்து எதற்காக இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே மாட்டி இருக்கிறோம் என்பதை இனியாவது உணர்ந்து திருந்தினால் அதுதான் நமக்கு பெருமை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல, சட்டமன்ற பொது தேர்தலையும் ஜெயிக்க முடியலன்னு. ஆமா, ஜெயிக்க முடியல. பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை சொல்ல முடியவில்லை. இங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளை பெற்று தந்தீர்கள் உங்கள் தொகுதியில். உங்க உழைப்பை சுரண்டியவர்கள் எங்கே போய் இப்ப கான்ட்ராக்டரா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சரிதானே? யாரும் அமைச்சருக்கு பின்னாடி மஞ்சள் பை தூக்கிட்டு அலைகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இத்தனை தாய்மார்கள், நான் கூட அண்ணன் முனிசாமிகிட்ட கேட்டேன், இவங்க அத்தனை பேரும் நிர்வாகிகளா இல்ல செயல் வீரர்களும் வந்திருக்காங்களான்னு? இல்ல, எல்லாருமே நிர்வாகிகள். நிர்வாகிகளா இருக்கிறதுனால, கட்சியின் தொண்டரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் இங்க அமர்ந்திருக்காங்க. இல்ல காசுக்காக அழைச்சிட்டு வந்தாங்கன்னா நேரம் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு நேரம் கிளம்பிருப்பாங்களா இல்லையா? நான் இங்க 11:30 வந்தேன், நீங்க எல்லாம் அப்பனா 10 மணில இருந்து வந்திருப்பீங்க. அது குறிப்பா வயதான பெண்மணிகள், நிர்வாகிகள் 7 மணிக்கே வந்திருக்காங்க. நான் தான் முருகன் சொன்னேன், முன்னாடியே கிளம்புவோம், நம்ம 11 மணிக்கெல்லாம் போயிடுவோம், யாரும் மெதுவா வந்தா வரட்டும். ஏன்னா நிறைய பேர் முன்னாடியே வர ஆரம்பிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு வரோம்ல, கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில் கூட இன்னைக்கு டேவிட் லேட்டா கிளம்புங்கன்னாரு. ஏன்னா நிர்வாகிகள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இந்த கடைகள்ல டீ கடை நின்றுட்டு இருக்காங்க, உள்ளார வரலையே இவருக்கு ஒரே டென்ஷன். ஆனா நாங்க போறப்ப இந்த மண்டபம் வலிஞ்சு வெளியில கூட்டம் நிரம்பி இருக்கு. இதான் எல்லா இடத்துல. ஏன்னா இது உண்மையான தொண்டர்களின் கூட்டம், நிர்வாகிகளின் கூட்டம், இது அவர்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி. இங்கன்னா ஏதாவது பணம் கொடுத்து யாரையும் கூட்டு வந்திருக்கோமா? ரொம்ப போனா எட்டிலே வந்து வர்றவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் வாகன வசதி வேண்டும் என்றால் செய்து கொடுத்திருக்கலாம். இது குடும்ப விழாவாக இங்க நடைபெற்று. தம்பி கொஞ்சம் மறைக்காதீங்கப்பா அவங்களெல்லாம், பிளீஸ் பிளீஸ். அங்க பாருங்க, அங்க பாருங்க, எல்லாம் மறைக்கிறீங்க. தம்பி மணிகண்ட பிரபு அப்புறம் எடுக்கலாம், அங்க போய் இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, பழனிசாமி இந்த கூட்டம் கூட்டணும்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாய் செலவு செய்யணும் இல்லையா? 500, 1000 பிரியாணி இன்னும் வேற இத்தியாதி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் வெள்ளை இருந்துட்டு அவங்க பேசுறவங்க பார்த்தா சேர்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? கொள்ளை அடித்த பணம் அது மக்கள் பணம், மக்கள்கிட்ட தானே போய் சேரணும். இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் சேர்ந்துட்டு இருக்கு. ரெட்டையில இருக்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு பொழப்ப ஓடிட்டு இருக்காங்க. கொள்ளையடித்த பணம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால பொழப்ப ஓடிட்டு இருக்காங்க. விநாசகாலை விபரீத புத்தி, கெடுவான் கேடு நினைப்பான் என்பதற்கு ஏற்ப அவர்கள் தங்களின் தவறுக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான்கிற மாதிரி அவர்கள் உப்பை தின்றவன் தன்னை உரித்தாக வேண்டும் என்பது போல அவர்கள் அதற்கான தண்டனையை தமிழ்நாட்டு மக்கள் வழங்க காத்திருக்கிறார்கள். பாவம் கொஞ்சம் பேரு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம், அம்மா கட்டி காத்த வெற்றி சின்னம் ரெட்டையில இருக்கேன்னு அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற அப்பாவி தொண்டர்களும் இப்ப புரிய தொடங்கிட்டாங்க. பழனிசாமி கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் என்பதை புரிய தொடங்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும்
ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இருந்த புரட்சி தலைவர் இயக்கம் இன்றைக்கு ஒரு வட்டார கட்சியாக யாரோ 4 பேர் அங்க ஆட்சி செய்கிற கோலோச்சிக்கிற கட்சியா இருக்கு. நம்ம கட்சியில பாருங்க, சென்னையில பார்த்தா செந்தமிழன், கரிகாலன் மண்டல பொறுப்பாளர்கள், எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள், மதத்தை சேர்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள். அப்படியே கொஞ்சம் அந்தன போனீங்கன்னா வேலூர்ல நமது 18 எம்எல்ஏல ஒருத்தர் பார்த்திபன், அவர் அம்மா காலத்தில் அவர் இளைஞராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் இருந்தவர், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் மண்டல பொறுப்பாளர் அங்க ஒரு 15 தொகுதிக்கு 20 தொகுதிக்கு. அப்படியே என்னென்ன வந்தீங்கன்னா செந்தமிழன் விழுப்புரம் வரைக்கும், அந்த பக்கம் போனீங்கன்னா நமது 18 எம்எல்ஏல ஒருத்தராகிய மூத்த நிர்வாகி ரங்கசாமி அண்ணன் அவர். திருச்சி பக்கம் போனீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தொட்டிய ராஜசேகரன். அண்ணன் போனீங்கன்னா கரூர்ல தங்கவேலு. கொங்கு மண்டலத்தில் நமது ஆற்றல் மிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகவேல் துணை பொதுச் செயலாளர். சேலத்தில் நமது சேலம் சிங்கம் வீரபாண்டியார். அந்த தர்மபுரியில தலைமை செயலாளர் DKR. நீங்க மதுரைக்கு வந்தா காளிமுத்து அண்ணன் பெற்று தந்த அன்பு மகன் அமைதி அன்புக்கு சொந்தக்காரர் டேவிட் அண்ணாதுரை. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் பெரிய ரச்சையா இருந்துச்சு, கடவுளா பார்த்து அதெல்லாம் அனுப்பிவிட்டு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச டேவிட் அண்ணாதுரை. தென் மாவட்டங்கள்ல நமது கயத்தாறு ஒன்றிய பெருந்தலைவர் எனது நண்பர் மாணிக்கராஜா, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தா இருக்காங்க. டேவிட் நம்ம சமுதாயம், முனியசாமி அண்ணனும் நானும் ஒரே சமுதாயம், நம்ம முருகனும் நானும் ஒரே சமுதாயம். பொறப்புல பொருந்தா நம்ம என்னங்க பண்ண முடியும்? இப்ப ரவிக் ராஜா இருக்காரு, அவரை கட்சியுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் நியமிச்சிருக்கோம். இந்த சகோதரி ஜெசிமா பான் இருக்காங்க, ஐடி விங் செயலாளர். பொறப்பால யாரும் எந்த மதத்திலேயே ஜாதியிலே பிறக்கிறோம். அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள். நம்ம கிட்ட ஜாதி இருக்கா, மதம் இருக்கா? நம்ம யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம்னு தெரியும். தேர்தலுக்காக நமது கட்சி வெற்றி பெற வேண்டும், அரசியலுக்காக தான் கூட்டணின்னு இந்த இஸ்லாமிய பெரியவர் இன்னைக்கு நான் அவருக்கு சால்வ போடுறேன்னு போட்டு வந்தார். ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க முடியவில்லை, பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத காரணத்தினால நான் வெற்றி பெற முடியவில்லை என்று அவர்களுக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு மேடையில் நமது துருக்கி இன்னைக்கு அழகா சொன்னார், இது ஜாதி மதத்திற்குலாம் அப்பாற்பட்ட இயக்கம். அந்தந்த பகுதியிலே செல்வாக்காக உள்ளவர்கள் கட்சியில அண்ணன் முனியசாமியோ சகோதரர் முருகனோ என்ன நான் சொந்தக்காரன் போட்டு வச்சிருக்கா? எல்லாம் அம்மா காலத்திலேயே மாவட்ட செயலாளர் இருந்தவங்க, அம்மா காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தானே போட்டிருக்கோம். அந்தந்த பகுதியில் நீங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற போடுறோம். சும்மானாலும் இவங்க டெல்டாவிலையும் தென் மண்டலத்திலையும் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களையும் நமக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அதுதான் உண்மை. மற்ற பகுதியை விட எல்லா பகுதிகளிலும் 75 வயசு கட்சி பல ஆண்டு ஆட்சி செய்த திமுகவிற்கு இணையாக 50 ஆண்டு கால பழனிசாமியோட அந்த கம்பெனிக்கு இணையாக இன்றைக்கு 7 ஆண்டுகளிலே ஆலமரம் போல் விழுது விட்டு வேறு விட்டு இந்த இயக்கம் படர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கிளைக்கழகம் இல்லாத கிராமமே கிடையாது, கட்டமைப்பு இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவிற்கு இந்த இயக்கம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த இயக்கம் இன்றைக்கு வேர் விட்டு விழுது விட்டு ஆலமரமாய் வளர்ந்து வருகிறது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக நாம் கூட்டணி அமைப்போம், கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம். ஊடகத்தில் கேட்பாங்க கூட்டணி எந்த கட்சியோட, அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சொல்றேன். அப்படியே கூட்டணி இல்லைன்னாலும் தனியா நிக்க பயப்படுவோமா? நம்ம அம்மாவுடைய யார்ட்டையும் போய் மண்டிட்டு கையேந்திர பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. கரெக்டா? நம்மளுடைய
அருமை தெரிந்தவர்கள் நம்மோடு வந்தால் நாம் அவர்களோடு கை கொடுக்கின்ற வீரமரபை சேர்ந்தவர்கள். வீரமும் வேணும், விவேகம் வேணும் என்பது உண்மை. அதுக்காக யாரும் காலை பிடிக்க முடியுமா? பெரியவரா யாராவது காலை பிடிக்க முடியுமா? யாராவது காலை பிடிக்க முடியுமா? போய் நம்ம இந்த இயக்கம் யாரை நம்பியும் தொடங்கப்பட்ட இயக்கம் இல்ல. இங்கிருந்து ஓடுற ஓடுகாலிகளையோ இல்ல பதவியை விட்டு போறவங்களையோ இல்ல எந்த இது இந்த இயக்கம் தோன்றியது இயற்கையாக தோன்றியது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு துவங்கிய இயக்கம். அதனாலதான் தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் நம்மளை பாதிக்கிறதே இல்லை. அந்த நேரத்தில் கொஞ்சம் சோர்ந்து போடுவீங்க. புயல் அடிச்சா ஒரு வாரம் கஷ்டப்படுற மாதிரி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சொந்த பணத்திலே செலவு செய்து கொண்டு இந்த இயக்கத்தை நடத்துறோம். இன்றைக்கு நிர்வாகிகள்லாம் இங்கே எவ்வளவு சிரித்த முகத்தோடு நமக்கு வருங்காலம் உண்டு, உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்து விடுவோம், அதற்கு 2026 உறுதியாக அம்மாவின் ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு இங்கே இந்த இயக்கத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிர்வாகிகளாக இருப்பவர்களும் செயல் வீரர்களாக இருப்பவர்களும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இன்னொன்று, நம்ம யாரையும் ஏமாத்திட்டோம்ல, யார் காலையும் பிடிச்சி மண்டி போட்டு பதவி வாங்கிட்டு துரோகம் செய்யறதும் கிடையாது. யாரையும் ஏமாத்துறது இல்லை. நாம் போகின்ற பாதை புரட்சி தலைவர் காட்டிய பாதை, இதே அம்மா அவர்கள் சென்ற பாதை. அந்த பாதையிலே, நேர்மையான பாதையிலே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அம்மாவின் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக, ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது உறுதியாக வெற்றி பெறும். காரணம், இதன் கொடியில் இருப்பது வெற்றிக்கு பெயர் போன அம்மா அவர்கள். இந்த அம்மா அவர்களின் தொகுதியில, ஆர்கே நகர் தொகுதியில அவருக்கு பிறகு, அவர் மறைவுக்கு பிறகு வெற்றி பெற்ற சின்னம் குக்கர் சின்னம். இது உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைத்தே தீரும் என்பதை உறுதியாக நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்மகிட்ட உள்ள நிர்வாகிகளுக்கு திறமையும் தகுதியும் இருக்கிறது. என்ன, நம்ம நிர்வாகி எல்லாம் ஆட்சி பொறுப்பு இருந்தப்ப கொள்ளையடிக்காத நல்ல கூட்டம் தான் இங்க சேர்ந்திருக்கு. ஒருவேளை கஷ்டமா இருக்கும், ஆனா அப்பளுக்கு இல்லாத இந்த கூட்டம் வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் தந்த பொற்கால ஆட்சியை கொடுக்க முடியும். டேவிட் கோடி கோடியா சுருட்டிட்டு 5000 கோடி 2000 கோடி சுருட்டுன்னு வந்திருக்காரா, இல்ல முனிசாமி என்ன வந்திருக்காரா, இல்ல நம்ம முருகன் வந்திருக்காரா? இல்ல. அப்படி இருந்தாங்க அதிமுக தங்கியிருப்பாங்க இல்ல. அதனாலதான் சொல்றேன், நாம் செல்கின்ற பாதை நேர்மையான பாதை. நமது வெற்றி வேண்டுமென்றாலும் தள்ளி போகலாம், ஆனால் யாராலையும் அதை தடுத்து விட முடியாது. தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாம் இந்த டிடிவி தினகரனையும் சரி, உங்களையும் சரி நிச்சயம் உறுதியாக பாதிக்காது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் எல்லாம் வைரம் பாய்ந்த மனிதர்களாக வளர்ந்து வந்திருக்கிறோம். நமது ஒரே இலக்கு, எப்படி அர்ஜுனனுக்கு மாங்கனி இலக்கோ அதுபோல அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கியே தீர்வோம் என்பதுதான் இலக்கு. எனக்கு முன்னாடி பேசின டேவிடோ கரிகாலனோ சொன்னாங்க, எனக்கு நாவல்ல 21 நமது அருமை தெரியாம ஆட்சி பொறுப்பை இழந்திருக்காங்கன்னு. அது உண்மை. ஏன்னா நம்மால திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சில நலம் விரும்பிகள், நல்ல உள்ளங்கள் கேட்டுக்கொண்டதுனால நம்ம கூட்டணிக்கு தயாரானோம். ஆனா சுயநலமும் பதவி வெறியும் துரோகமும் தவிர வேறு எதுவும் தெரியாத சில பேர் நமக்கு தப்பு செய்ததுனால பயந்துகிட்டு நம்மளோட சேரல. நல்ல வேலையாக நாம் பிழைத்துக் கொண்டோம். நாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இயக்கம் தன்மானத்தோடு இருந்து நிற்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பிடிநடை போடுகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்தால் உறுதியாக நாம் வெற்றி பெற முடியும். காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி.
தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு கோபத்திலே இருக்கிறார்கள். எப்படி 21 தேர்தல் நேரத்தில் பழனிசாமி மேல அந்த ஊழலாட்சி மேல எப்படி மக்கள் வெகுண்டெழுந்து கோபத்துடன் திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களித்தார்கள். ஆனால் திமுக திருந்தவே மாட்டோம் என்பதை 3 ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண தெரியாது. அது ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி. பழனிசாமி ஒரு கம்பெனி ஆட்சி மாதிரி ஒரு 10 பேருக்காக நடத்தினாரு. இவங்க ஸ்டாலின் அவங்க தாத்தா இல்ல, ஒரு குடும்பத்திற்காக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், ஆண்கள், விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு என ஸ்டாலின் அவர்கள் செய்வதறியாது தேய்த்து போய் நிற்கிறார். 10ஆவதுக்கு அவர் பையன் வந்துட்டார், சின்ன ஸ்டாலின். அவங்க அப்பாவெல்லாம் தாண்டி பொய் சொல்றதெல்லாம் மன்னனா இருக்காரு. தாய் 8 அடி பார்த்தா குட்டி 16 அடி பாய்ப்பாங்களா? அது மாதிரி தேர்தல் நேரத்தில் சொல்லியிருப்பாரு. எல்லாம் வந்தப்ப எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க, ஒரே கையெழுத்துல நீட்டு தேர்வை விளக்கிடுவேன். இன்னைக்கு 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு உங்களால முடியாது தெரிஞ்சு எதுக்கு ஒரு கையெழுத்துல மாத்துறோங்கிறீங்க? பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பழனிசாமி ஆட்சியில் இருந்த கோபத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க. அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் மாற்று சக்தி என்பதை உணராமல் திமுக திருந்தி இருக்கின்ற வாக்களித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். ஆண்ட கட்சிக்கும் ஆள்கின்ற கட்சிக்கும் மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை ஏதோ உங்கள்ட்ட கைத்தட்டல் பெறணுங்கிறதுக்காக சொல்லல, உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நம்மை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்குகளாக மாற்ற வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது. இப்பொழுதிலிருந்தே நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும் சரி, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் சரி, அதில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி எனக்கு வந்து சேர வேண்டும் என்று மீண்டும் உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே பூத் கமிட்டியில 2 பேரை தேர்ந்தெடுத்திருப்பீங்கிற செய்தி எனக்கு பல தொகுதியில் வந்துட்டு இருக்கு. 4 தொகுதியில் 100% பூத்துக்கு 2 பேரை செலக்ட் பண்ணிட்டு எப்பொழுது 10 பேரை நீங்க நிர்வாகிகளை நியமனம் செய்து தேர்தல் பணியில அந்தந்த பகுதியில் அவங்க வசிக்கிற தெருவில் உங்கள் பணியில இறங்கணும். கூட்டணி எல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு, மீண்டும் உங்களை வருகின்ற 19ஆம் தேதி இங்கே திருமண நிகழ்ச்சியிலே பரமக்குடியில் சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.